உலகமெங்கும் உள்ள ஹோப் சேனல் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். அன்றாட வாழ்க்கையும் ஆதி புஸ்தகமும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தேவனுடைய வெளிப்பாடு என்கின்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு காரியங்களையும் படித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த நாளின் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக நம்மோடு கூட போதகர் இமானுவேல் மற்றும் போதகர் ஜான் ஆஸ்பன் அவர்கள் இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனுடைய வெளிப்பாடு என்கின்ற தலைப்பிலே நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அன்னைக்கு நம்ம பார்த்தோம், வேதாகமத்திலே தேவன் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறார், எது மூலமாக எல்லாம் தேவன் மனிதர்களிடத்திலே வெளிப்பட்டார் என்று ஒரு சில காரியங்களை பார்த்தோம் இல்லையா? தொடர்ந்து வேற எந்த விதத்திலே தேவன் வெளிப்படுகிறார் என்று பாஸ்டர் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். தேவன் இயற்கையின் மூலமாக வெளிப்படுகிறார். பாஸ்டர் அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, வேத புத்தகத்தின் மூலமாக வெளிப்படுகின்றார். அன்னைக்கு முடியும் போது அவர் சொப்பனத்தின் மூலமாக வெளிப்பட்டார். எப்படி அந்த ஞானிகளுக்கு சொப்பனத்தினால வெளிப்படுத்தி திரும்பவும் நீ ஏறதுகிட்ட போகாத, குழந்தை கொள்வதற்கு எத்தனை பண்ணுகின்றார் அப்படின்னு சொல்லி சொப்பனத்தில் தான் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல் மத்திய 2வது அதிகாரம் 13வது வசனமும் அதுதான் சொல்லுது. யோசேப்பிட்டையும் சொப்பனத்தில் தான் சொல்கிறாரு. இந்த ஏரோது குழந்தையை கொள்வதற்கு அவன் முயற்சி பண்ணுறான், அதனால நீ குழந்தையை எடுத்துகிட்டு நீ எகிப்துக்கு போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் சொப்பனத்தினால் தேவன் வெளிப்படுகிறார், ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு, உனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீர்க்கதரிசிகள் தேவனிடமிருந்து வார்த்தை பெற்றார்கள், சொப்பனங்களை பெற்று செய்திகளை சொன்னார்கள். சொப்பனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுகின்றார். பொதுவாக படிச்சிருப்போம், பைபிள் வசனம் தான் அப்படி சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னால், தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எதாவது நினச்சி கவலைப்பட்டு இருந்தால் சொப்பனம் வரும். அந்த சொப்பனத்தை நினச்சி சிலவங்க கவலைப்படுவாங்க, ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் உண்மைக்குமே பக்தியோடு கூட தேவனை உண்மையாக தேடணும் அப்படின்னு சொன்னால் தேவன் சொப்பனத்தின் மூலமாக இன்றைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பேசுகிறாரு. அதான் ஒரு உண்மை. என்கிட்ட பேசுகிறவங்களும் சிலர் சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் நைட்டு கழுத்தை நெரிச்சு கொள்கிற மாதிரி ஏதோ சொப்பனம் வந்துட்டு பாஸ்டர் என்னன்னு தெரியல, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க எதாவது நினச்சி கவலைப்பட்டு பல காரியங்களை குறித்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உண்மையிலே தேவன் சொப்பனம் மூலமாக பேசுவாரா? ஆமாம், அதுதான் நம்ம தீர்க்க தரிசன புத்தகத்துலேயும் படிக்கிறோம். யோவேல் 2:28 அதே போல் அப்போஸ்தலர்லேயும் சொல்லுகின்றது. அங்கே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்களேன். அந்த வசனம் ஒரு அற்புதமான வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 17வது வசனம்னு நினைக்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆண்டவருடைய வெளிப்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இது சொல்லப்படுகின்றது. இது 3வது ஒரு காரியம். சரியா? 4வதாக நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பில் தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி மத்தேயு 2வது அதிகாரத்தில் படித்தோம். லூக்கா 2வது அதிகாரத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகின்றது. 2வது அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பணும் அப்படின்னு சொன்னால், அங்கே மந்தையை காத்து கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கி சிலவங்க சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்னு சொன்னால் குளிர் சீசன். குளிர்காலத்தில் போய் எந்த மேய்ப்பனும் போய் ஆடு மேய்க்க போகிறது கிடையாது. ஆனால் இது குளிர்காலம் இல்லைங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இதில் அவங்க போய் அந்த மேய்ப்பர்கள் இந்த வெளியில் போய் மந்த வெளியில் போய் அவங்க மேய்க்கிறாங்க. அங்கு கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நல்ல செய்தியை, நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு குறித்து சொல்கிறாங்க. தேவதூதன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தேவனை குறித்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். இதே இதில் படிக்கின்ற பொழுது யோவானுடைய தகப்பன் சகரியா தன்னுடைய ஆசாரிய முறைமையின்படி அந்த ஊழியத்துக்கு உள்ள இந்த ஆலயத்துக்கு போய் அந்த பணிவிடை செஞ்சுட்டு இருக்கும்போது தூபம் காட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே கேப்ரியல் தூதன் வந்தார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்.
தானியேல் புத்தகத்தில் படிக்கிறோம், தேவதூதர்கள் மூலமாக தேவன் வெளிப்படுகின்றார். இது வேதத்தில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம். தேவன் வெளிப்படுகின்ற விதங்கள் எப்படி வெளிப்படுறார்? சொப்பனத்தின் மூலமாக. ஒரு அருமையான காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டார். அப்படியானால் மேய்ப்பர்கள் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ படிப்பறிவுகள் நிச்சயமாக இருந்திருக்காரு. அப்படியானால் தேவன் எல்லா மனிதர்களுக்கும் வெளிப்படுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? பிரதர் ஜான் ஆஸ்பன், நீங்கள் ஏதாவது இதை குறித்து கருத்துக்கள் வேறு ஏதாவது? ஆமாம், பாஸ்டர் சொன்னதுக்கு கூடுதலாக இன்னொன்று சேர்க்கணும் என்று சொன்னால், அங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அங்கே ஆண்டவர் வெளிப்படுகிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே எலிசபெத் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது மரியாளை சந்திக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. மரியாள் எலிசபெத்தை சந்திக்க போகும் பொழுது அங்கே ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று சொல்லி எலிசபெத் வாழ்த்துகிறார். அப்பொழுது மரியாள் தன்னை குறித்து தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக அவள் சந்தோஷப்படும் பொழுது வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று என்று அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். வயிற்றில் இருந்தவர் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சென்று பாதையை ஆயத்தம் பண்ண உள்ளவர் அங்கே காத்திருந்தார். அங்கே வயிற்றில் இருந்தார். யோவான் ஸ்நானகன் அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் வேத பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இந்த சிமியோனை குறித்து பார்க்கும் பொழுது, தேவனை காணாமல் அவன் செல்ல மாட்டான், அவன் மறிக்க மாட்டான் என்ற ஒரு உறுதியோடு தேவ பக்தியோடு இருந்தான். பரிசுத்த ஆவியை அவனை ஏவேற்று அவன் இயேசு கிறிஸ்துவை அங்கே பிரதிஷ்டை செய்யும் பொழுது கண்டு கலிகூர்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவரை ஆசீர்வதித்தார்னு சொல்ல கூட பார்க்குறோம். அருமையான காரியங்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நாம் தொடர்ந்து படிப்போம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடாக நிகழ்ச்சி மீண்டும் நமக்கு தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். போதகர் ஜான் ஆஸ்பன், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா சிமியோனை குறித்து, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அதை சொன்னீங்க என்றால் நலமாக இருக்கும். அதான் நம்ம அங்கே கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஏவுகிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சிமியோனை தேவன் ஏவினார். ஆவியானவர் மூலமாக அங்கே ஏவுதல் உண்டாயிற்று. அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டான், கலிகூர்ந்தான். தேவனுடைய மரணத்தையும் குறித்து அங்கே சொல்லப்படுகிறதையும் நாம் அங்கே பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்தில் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாராம். நாம் தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். நாம் தான் அதை உதாசனப்படுத்துகிறோம். மதிகேடன் தனக்கு சொந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை தானே கெடுத்து கொள்ள அதை நிராகரிக்கிறவனாக, அதை உதறி தள்ளுகிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் அங்கே பார்க்குறோம். இதனால் ஆவியானவர் மூலமாக தேவன் வெளிப்படுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது இல்லையா? சார், இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு மனிதர்கள் வேதாகமத்தை எழுதினார்கள் என்று, நம்மளுடைய கரத்தில் இருக்க வேதாகமத்தை. ஆனால் இந்த உலகத்தில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 3000க்கும் மேற்பட்ட பிரிவினைகள் இருக்கு இல்லையா? இந்த பிரிவினைகள் ஏன் இருக்கு, எதனால இருக்கு பாஸ்டர்? நல்ல கேள்வி. நம்ம வச்சிருக்கிறது ஒரு பைபிள். ஆமாம், நிச்சயம். ஆனால் இந்த ஒரு வேதாகமத்தை நம்பி இருக்கக்கூடிய சபையினுடைய பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 3000த்திற்கும் மேற்பட்ட ஸ்தாபனங்கள் இருக்கின்றது. நிறைய சுயாதீன சபை அப்படின்னு சொல்லி தெருவு தெரு ஒன்று வச்சிருக்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் ரெண்டாவது. ஸ்தாபனங்கள் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு உலகம் முழுவதிலும் 3000த்திற்கும் மேற்பட்டதாக இருக்கிறது. இது எப்படி ஒரு வேதாகமத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இதுக்கு முன்னாடி வெளிப்பாடுகளை குறித்து படித்தோம், ரெவலேஷன். சரியா? ஏறக்குறைய 5 இதை நம்ம படிச்சிருக்கிறோம் இன்னைக்கு. அதே போல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லுது ஏவப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பிரேஷன், அந்த ஏவுதல். சரியா?
அந்த ஏவுதல் அப்படிங்கிற காரியத்தை நம்ம வந்து பைபிளில் படிக்கும்போது ஒரு காரியத்தை சொல்கிறேன். மோசே தான் இந்த பைபிள் எழுதினார். சரியா? மோசே வேதத்தை முதலாவதாக ஆதியாகமத்திலிருந்து எழுதினார். அவர் எப்படி எழுதினார் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய முற்பிதாக்கள், அதாவது தேவனுடைய அந்த சந்ததி ஆதாம்ல இருந்து படித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேச்சு வழக்கில் தன்னுடைய குடும்பத்தை குறித்து அடுத்து இன்னாருடைய மகன் இன்னாரு அந்த சரித்திர அந்த குடும்ப பின்னணி சூழ்நிலை அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து வாய்மொழியாக எடுத்து சென்றார்கள். அந்த இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது அந்த ஏவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏவப்பட்ட மனுஷனில் ஒருத்தர் தான் மோசே. அதை பின்னாடி வந்து என்ன செய்கிறாருன்னா, அன்னைக்கு உள்ள டெக்னாலஜி, இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிலாம் பெருகிருச்சு. ஆனால் அன்னைக்கு உள்ள டெக்னாலஜி என்னென்னா, எழுத்து அப்போந்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது அந்த இதுக்கு அவர் வந்து மாத்துறார். அதுதான் இன்ஸ்பிரேஷன், தேவனுடைய ஏவுதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த ஏவுதலை குறித்து நம்ம இன்னும் தெளிவாக படிக்க முடியும். நீங்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏவுதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 விதமான ஏவுதல்கள் இருக்கிறது. ஒரு ஏவுதல் என்ன அப்படின்னு சொன்னால், தாட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவன் சிந்தனைகளை கொடுக்கிறார், சிந்தனைகளில் ஏவுதலை உண்டாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், வேர்பல் இன்ஸ்பிரேஷன் அல்லது வேர்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். தேவன் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக அங்கே ஏவுகிறார் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு வார்த்தையும் ஏகுகிறார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இந்த தாட் இன்ஸ்பிரேஷனை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் வந்து தேவனுடைய மனிதர்களுடைய சிந்தனையில் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஏவுதலை பெற்றுக்கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள் தங்களுடைய பாவனையில் எழுதுகிறார்கள். நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது அநேக எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். தாவீது ஒரு விதமாக எழுதுகிறார். அவருடைய சங்கீதங்களை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கிறது. பவுலுடைய எழுத்துக்களை பார்க்கும் பொழுது அது இறையாண்மையை தெளிவாக வகுத்து கொடுக்கிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் யோவானுடைய எழுத்துக்களை உதாரணத்துக்கு வைத்தோம் அப்படின்னு சொன்னால், அது நமக்கு வேறு விதமாக தேவனை காட்சிப்படுத்துகிறவராக, வார்த்தையாக அல்லது அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக அங்கே காட்சிப்படுத்துகிற ஒரு எழுத்து பாவனையை நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது இங்கே தாட் இன்ஸ்பிரேஷனில் நாம் புரிந்து கொள்கிறது என்ன அப்படின்னா, தேவன் மனுஷனுடைய சிந்தைகளை அந்த சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ஏவுதலை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய பாவனையில் ஆவியானுடைய ஒத்தாசையை கொண்டு எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது தாட் இன்ஸ்பிரேஷன். அதே போல் வேர்பல் இன்ஸ்பிரேஷனை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னா, இந்த வேதாகம எழுத்துக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் ஒவ்வொரு வார்த்தையாக அவருடைய இருதயத்தில் ஏவினார். அதை தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது வந்து அவர்களுடைய பாவனையாக அல்ல, தேவன் வந்து டிக்டேட் பண்ணது போல, தேவன் சொல்ல இவங்க எழுதுனது போல அப்படி இருக்கிறதாக அங்கே சொல்லுகிறோம். இன்றைக்கி அநேகர் வந்து பின்பற்றுகிறது, எதை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், வேர்பலை தான் பின்பற்றாங்க. ஆனால் அது நம்பகத்தன்மை உள்ளதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சற்று அதை ஆராய்ந்து பார்த்தால்தான் நமக்கு புரியும். சரிங்களா? இந்த தாட் இன்ஸ்பிரேஷன், இந்த வேர்பல் இன்ஸ்பிரேஷன், சரிங்களா, இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு எவ்விதமான ஒரு ஏவுதலை கொடுக்கிறார், இந்த வேதாகமம் எப்படிப்பட்ட ஒரு ஏவுதலை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. சார், இதுக்கு ஏதாவது வேதாகம உதாரணங்கள்? அதாவது 2 அருமையான காரியங்களை வந்து சொன்னாங்க. தாட் இன்ஸ்பிரேஷன், அதே போல் வேர்டு இன்ஸ்பிரேஷன், வெர்பல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த 2 விதமான கூட்டம், இந்த 3000 டெனாமினேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சபை பிரிவுகள், இதில் வந்து இந்த தாட் இன்ஸ்பிரேஷனை நம்ப மாட்டாங்க. சரியா? ஆனால் எல்லாரும் வேர்டு, இந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு கமா, ஒரு ரெட்டை சொல்லி ஒரு ஒத்த சொல்லி, இதை தான் வந்து வச்சு அதை அர்த்தம் வச்சு அதுக்கு ஒரு தியாலஜி கண்டுபிடிப்பாங்க. இதை நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து எப்படி நம்பலாமா அப்படின்னு சொன்னால், வேதத்தில் ஒரு சில வசனங்கள் அதற்கு சான்றாக அமைகின்றது. அதை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம்.
பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். பாஸ்டர், இந்த ஏவுதலை குறித்து நாம் பேசி கொண்டிருந்தோம் இல்லையா? இந்த ஏவுதலை குறித்து வேதாகமத்திலிருந்து ஏதாவது எடுத்துக்காட்டுங்க சொல்ல முடியுமா பாஸ்டர்? போதகர் அருமையாக சொன்னார். தாட் இன்ஸ்பிரேஷன், வேர்ட் இன்ஸ்பிரேஷன். தாட்டுன்னா கருத்துக்களின் அடிப்படையில் நம்முடைய விசுவாச நம்பிக்கையை வைத்தல். வேர்ட் இன்ஸ்பிரேஷன்னா ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பிடிவாதமாக பிடிச்சி இதுதான் அப்படின்னு சொல்லி கடினமாக நிற்பது. ரெண்டு விதமான இது இருக்குது வேதத்தில். நீங்கள் ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 73 அட்வென்டிஸ்ட் திருச்சபை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய திருச்சபையினுடைய முக்கியமான உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் எழுதி கொடுத்த இந்த 10 பிரமாணம், அதை கொண்டு தான் நியாய தீர்ப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் கடைபிடிக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம மேற்போக்காக படித்தா நகல முடியாது. அவங்க சொல்கிறதான் உண்மை அப்படின்னு சொல்லி ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறீங்க இல்லைங்களே. ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நாங்கள்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை, கிருபையினால் எங்களுக்கு மீட்பு, கிருபைக்கு நாங்கள் கீழ்ப்பட்டவர்கள், அதனால் பாவம்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது, அதனால் பிரமாணத்தெல்லாம் கடைபிடிக்க அவசியம் இல்லை, நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இங்கே பவுலும் அப்படி தான் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் மேற்போக்காக இந்த வசனத்தை மாத்திரம் படித்தா அப்படி தான் இருக்கும். இந்த வார்த்தை தெளிவாக, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நம்மளாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டோன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் தாட் இன்ஸ்பிரேஷன் தான் இதுக்கு ஒரு முழு வெளிச்சத்தை கொடுக்கும், ஒரு முழு புரிந்து கொள்ளுதலை கொடுக்க முடியும். தாட் இன்ஸ்பிரேஷனில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வசனம் எழுதப்பட்ட காலம், சூழ்நிலை, நிச்சயமாக ஒருவேளை கொரிந்தியர் சபைக்கு எழுதப்பட்டிருக்கின்றது, அந்த திருச்சபையினுடைய பிரச்சனை எல்லாத்தையும் அந்த அதிகாரம் எதை குறித்து சொல்லுகின்றது, அந்த அதிகாரத்தில் அந்த குறிப்பிட்ட வசனத்தில் முந்தின வசனம் என்ன சொல்லுது, பிந்தின வசனம் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு தீர்மானத்துக்கு வரணும். கண்டிப்பாக. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் அப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை போல் இருக்குது, ஒரு வசனம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் இருக்குது, பிடிவாதமாக நிற்பாங்க. நான் இப்போ சொன்னேன் ஏற்கனவே, இது எந்த திருச்சபைக்கு எழுதப்பட்டது? கொரிந்தியர் சபைக்கு. அந்த சபையில் இருந்த பிரச்சனை என்ன, அந்த காலம் என்ன, இது எல்லாத்தையும் பவுல் பார்த்துட்டு தான் எழுதுறாரு. இதில் எழுதும்போது அவர் எழுதும்போது எழுதுறாரு பாருங்களேன். இதுக்கு ஆன்சர் நம்ம எல்லாரும் அந்த ஒரே வார்த்தையில் இருக்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல்னு முடிச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அதுக்கு அடுத்த வசனத்திலே விளக்கம் இருக்குது. அடுத்த வசனம் 15வது வசனம், இதனால் என்ன, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா? பாவம்னா என்ன பாஸ்டர்? பாவம்னா என்ன? நம்ம வேதத்தில் படிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை மீறுவதை பாவம், பாவம் செய்கிறவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் நியாயப்பிரமாணத்தை மீறலாமா? நிச்சயமா இல்லை. அங்கே வசனமே பவுலே சொல்லிடுறாரு, கூடாதே அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த முன்னாடி பின்னாடி உள்ள இந்த வார்த்தைகளை நல்லா ஆராய்ச்சி படித்து ஒரு தீர்மானத்துக்கு வர்றது தான் சரியான புரிந்து கொள்ளுதலாக இருக்க முடியும். ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதான் வேதம் கூட நமக்கு சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லியிருக்கு. ஆமாம் ஆமாம். சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு வாசித்து கருத்துக்களை புரியாமல் ஆமாம் ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஆமாம். நான் இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறேன். நீங்கள் ரோமர் 10வது அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புகின்ற பொழுது 10வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நான் வாசிக்கிறேன். ரோமர் 10, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. யூதர்களை பற்றி சொல்கிறாரு. சொல்லிட்டு எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் அப்படின்னு. சுயநீதி தேவநீதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் முக்கியமாக சொல்லுது,
விசுவாசிக்கிறவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சு போச்சு. அது இன்னொரு இடத்துல வந்து சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் அடித்து வெற்றி சிறந்தார். அதனால் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார், கிறிஸ்துக்கு பிறகு நியாயப்பிரமாணமே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கு வந்துடுறாங்க. மேற்போக்காக இந்த வசனத்தோடு நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த 4வது வசனத்தோட 5வது வசனத்தில் தான் சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால், மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதி அப்படின்னு சொன்னால், மோசே ஒரு நியாயப்பிரமாணம் எழுதினாங்க. தேவன் சொல்ல தேவன் தன்னுடைய சொந்த வரல்னால எழுதி கொடுத்தது 10 பிரமாணம். இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணம்னு ஒன்று இருக்குது சொல்லுது. அப்படின்னா கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மோசே எழுதி கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம் இருக்குது பார்த்தீங்களா, பழிமுறைமைகள். இன்னைக்கு பழியிடுறோமா? இல்லை, கிடையாது தானே. அப்படின்னா அதை தான் அங்கே வந்து சொல்லுது. நிச்சயம்னா இதை இந்த கருத்துக்களின் அடிப்படையில் நாம் எடுக்க வேண்டும். அருமையான பாடங்களை நாம் படித்தோம். நிச்சயமாக இது அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. எடுத்துக்கூறிய இருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் நான் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். போதகர் இமானுவேல் ஒரு ஜெபத்தோடு கூட முடிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நாங்கள் தடவியாகிலும் உம்மை கண்டடையத்தக்கதாக நீர் எங்களுக்கு வெளிப்படுகின்ற தெய்வமாய் இருக்கின்றபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே, நீர் எங்களுக்கு எப்படியெல்லாம் வெளிப்படுகிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். முக்கியமாக எங்களுடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய வேத புத்தகத்தின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுறீங்கப்பா. இந்த வேத வாசிப்பை, இந்த வேதத்தை நேசிக்கக்கூடிய அந்த சிந்தையை தகப்பனே நாங்கள் இழந்து போகாதபடி வேதத்தை வாசிக்கவும் நேசிக்கவும் எங்களுக்கு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் இரக்கமாக தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய வெளிப்பாடு என்கின்ற தலைப்பின் கீழாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இன்னும் புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம்.